இது அநேக நேரம் மனுஷர்கள் மறந்து போறாங்க. நம்ம தான் பெரிய எஜமான், நம்ம தான் பெரிய பணக்காரங்க, நம்மளுக்கு நிறைய செல்வம் இருக்குது. நம்ம என்ன சொல்றது, ஒரு சிட்டிகை போட்டா எத்தனையோ வேலைக்காரர்கள் வந்துட்டு விடுவாங்க. எனக்கு கீழே இவ்வளோ வேலை செய்யறாங்க, அதனால அவங்கள நான் ரொம்ப ஒடுக்கலாம், அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அவர்களுடைய சம்பளத்தை கூட நாம் குறைச்சு கொடுக்கலாம், இது செய்யலாம், அவர்களுடைய கூலியை நம்ம அபகரிக்கலாம். இப்படி எத்தனையோ பல திட்டங்களை போட்டுட்டு இருக்காங்க இந்த உலகத்துல. ஆனா நம்ம எல்லாருக்கும் ஒரு எஜமான, ஒரு ராஜா நமக்கு ஒருத்தர் இருக்கிறார். நம்ம என்னதான் இந்த உலகத்துல செல்வந்தானா இருந்தாலும் அந்த செல்வம் எல்லாம் என்ன ஆகும், ஒரு நாள் அழிந்து தான் போகும். இந்த பணத்தை நம்ம சாகும்போது எடுத்து கொண்டு போகவே முடியாது. நம்ம இந்த உலகத்துல சேர்த்து வைக்கிற செல்வங்கள் எல்லாமே நம்மளோடையே வரப்போறது கிடையாது. நம்ம வாழ்ற நாள் வரைக்கும் வேணா நம்ம அதை வச்சு அனுபவிக்கலாமே தவிர நமக்கு இந்த உலக செல்வங்கள் என்னைக்குமே நிலையானது கிடையாது. கர்த்தர் தான் சதா காலங்களுக்கும் ராஜாவா இருக்கிறார். புறஜாதியார் அவருடைய தேசத்திலிருந்து அழிந்துதான் போவாங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் ரொம்ப ஒடுக்கி கஷ்டப்படுத்திருக்காங்க. நியாயம் இல்லாம அநியாயமா அவர்களை வேலை